ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சுருணி சர்வபூதேஸ்வரி சாவலதோலம் அவிசுப்ரீதா சர்வபூதானி தோசாய தோசாய சர்வ நவகரக தோசா நிவீடநாத் நட்சத்திர ரௌசோதம் சர்மானமம் அமும் நிஜமானம் மோட்ச சுவாக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி சப்தமி, இரவு 8:35 வரை, பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் மகம், இரவு 10:36 வரை, பிறகு பூர நட்சத்திரம். இன்றைய நேத்திரம் 1, ஜீவன் பாதி. அமிர்த யோகம், சித்த யோகம். முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகம். நண்பர்களே, இன்றைய நாள் தூமாவதி ஜெயந்தி, நல் இரவு நேரத்தில் தூமாவதி ஜெயந்தி. நண்பர்களே, இன்றைய குளிகாதி காலம். குளிகை காலை 7 மணி, பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. நண்பர்களே, இன்றைய பாரசூலை கிழக்கு தென்கிழக்கு, பரிகாரம் தயிர், காலை 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்பதனை இப்போது காண்போம். நண்பர்களே, இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவர்கள், மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் அதுவா சிறப்பாகவே நடக்கும். நீங்கள் வேகப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையுடன் இருப்பது மிக மிக நன்மையை தரும். நண்பர்களே, இன்றைய பரணி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்கள், பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் கை கொடுக்கும். பொருள் வரவு மனமகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்த்த வரவு சற்று கைக்கு வந்து சேரும். பொருளாதாரம் மேன்மை அடையும். தடைப்பட்ட காரியம் ஜெயமாகும் நாள் இன்றைய நாள். கிருத்திகை மேசம் ரிஷபம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திரம் சிம்மம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள், உத்திராடம் தனுசு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கு தாக்கமோ பிரச்சனைகளோ சிக்கல்களோ இருக்காது. ஓரளவுக்கு வருமானம், ஓரளவுக்கு காரிய ஜெயம் வெற்றி தரும். பெரிய அளவு எதிர்பார்ப்பதை விட இருப்பதை வைத்து இன்றைய நாளில் சிறப்பாக செயல்பட கற்றுக்கொள்ள உங்களுக்கு இன்றைய நாளில் பொறுமையுடன் நிதானத்துடன் இருந்தாலே காரியம் ஜெயமாகும் நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள், திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் பக்குவம், வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பிரச்சனைகளில் தலை தூக்கும். தன் வார்த்தை தனக்கு சிக்கலை உண்டாக்கும். தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வது இன்றைய நாளில் நல்லது. மிருக சீரிஷம் ரிஷபம் மிதுனம், சித்திரை கன்னி துலாம், அவிட்டம் மகரம் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று எதிர்பார்த்ததை விட கூடுதல் வருமானம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் எல்லோரிடமும் அன்பு பண்பு பாசம் உருவாகும். வீட்டிலும் மகிழ்ச்சி, சுபகாரிய பேச்சு,
எல்லா வகையிலும் நன்மையாகவே இன்றைய நாளில் நடக்கும் என்பதனை மகிழ்ச்சியோடு நீங்கள் இன்றைய நாளில் செல்லலாம். உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவே இருக்கும். அஸ்த நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம் பிரச்சனைகளை கொடுக்கும். உடன் இருப்பவர்களால், வேலை செய்யும் இடத்தில் வேலையாட்களால் அல்லது கூட்டு தொழில் செய்பவர்களால், உடன் இருப்பவர்களால் அல்லது வீட்டில் உள்ளவர்களால், உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் மேலதிகாரி அல்லது கீழ் பணிபுரிபவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள், சிக்கல்கள் பயணித்தும் போது எல்லா வகையிலும் இன்றைய நாளில் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. புனர்பூசம் மிதுனம் கடகம் ராசியில் பிறந்தவர்கள், விசாகம் துலாம் விருச்சகத்தில் பிறந்தவர்கள், பூரட்டாதி கும்பம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சர்வ காரியமும் ஜெயம். எடுத்த காரியத்தில் நன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். எதிர்பார்த்த சற்று வரவு கை கிடைக்கும். பொருளாதார மேன்மை அடையும். வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய நாளில் ஜெயமாகும், நன்மையாகவே முடியும். பூசம் கடகராசியில் பிறந்தவர்கள், அனுசம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், உத்தரட்டாதி மீன ராசியில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனம் தேவை. தன் பொருளை தான் பாதுகாப்பதில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவசரம் படாமல் பொறுமை நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்கள், கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சியான நாள். தடைப்பட்ட ஏற்பட்ட மன உளைச்சல், பிரச்சனைகள், சிக்கல்கள் தீர்ந்து இன்றைய நாளில் மனசு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள். வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அல்லது வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகம், புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான அறிகுறி அல்லது புதிய தொழில் ஏற்படுத்தியவர்களுக்கு சற்று வருமானம் கைக்கு வந்து சேரும். மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.